ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம தலைவெட்டியான் பாளையம் வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் ஹிந்தியில் பஞ்சாயத் அப்படின்ற வெப் சீரிஸை தழுவி அப்படியே பார்த்தா ரீமேக் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்காங்க தமிழில். இது உங்களுக்கு அமேசான் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு சீசன் 1 மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 1 மொத்தமாக 8 எபிசோட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே 30லேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட்கான வெப் சீரிஸ்னே சொல்லலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்த்தலாம். அதாவது தலைவெட்டியான் பாளையம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு ஸோ சிட்டிலேருந்து ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியாக பார்த்தோம் ஒரு நபர் வர்றாரு. அவர் தான் பார்த்தேன் இந்த கதையோட ஹீரோனே சொல்லலாம். ஸோ அவர் வர சொல்ல அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் என்னமான ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, அவருக்கு என்னமான பிரச்சனைகள் ஏற்படுது. முக்கியமாக அவர் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பார். ஸோ படிச்சுட்டே ஒர்க் பண்ண தான் பார்ப்பார். அதனால் அவருக்கு என்னமான பிரச்சனைகள் வருது, அவர் என்னமான பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுற இதான் மொத்த ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேரக்டர் மட்டும்தான் பார்த்தா ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே பார்த்தா சூப்பராக தான் போச்சு. உங்களுக்கு என்னதான் பொறுமையாக போனாலும் எங்கேயுமே லேக் ஆகாது. கண்டிப்பாக சூப்பரான ஒரு காமெடியான ஃபில்மே சொல்லலாம். நல்லா காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் கண்டிப்பாக பார்த்தா ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்கான வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீசனில் இருக்க பாருங்கள், கடைசியாக ஒரு லீடோட கொண்டு போயிருப்பாங்க. போக போக இன்னும் சீசன் 2 சீசன் 3 வரப்போகுது. இப்போதைக்கு சீசன் 1 மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே கண்டிப்பாக சூப்பராக தான் கொண்டு போயிருக்காங்க. நடித்தவங்களையுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிராமத்து ஆளுங்க எப்படி நடிப்பாங்களோ அவங்க எல்லாருமே அதேமாரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராமத்தில் என்னமான நடக்குது, என்னமான இஷ்யூஸ்லாம் நடக்குதுன்ற வரைக்கும் எல்லாமே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன், தெரியாத இன்ஃபர்மேஷன் இந்த வெப் சீரிஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். அந்த கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியோட வேலை என்ன, அது எல்லாமே கூட நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் சொல்லலாம். அவர் சிட்டிலேருந்து இந்த கிராமத்துக்கு எப்படி பார்த்தா அடிக்ட் ஆகி அவரோட ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறாரு, வர பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இதுதான் மொத்த கதை. ஓரளவு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு எபிசோடுமே தரமாக தான் போகும். கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு 2-3 எபிசோடு கடந்த நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் தான். சீசன் 2 சீசன் 3 கண்டிப்பாக இன்னும் ரொம்பவே ஃபன்னாக தான் போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ ரிலீஸ் பண்ணுறான்னு. ஸோ சீசன் 2 சீசன் 3 வருஷத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். இப்போதைக்கு சீசன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட்கான வெப் சீரிஸ் தான். பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. வீக்கெண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க இதுக்கப்புறம் பார்த்து முடிச்சாங்க, மறக்காமல் படம் எப்படி இருக்குன்ற மறக்காம என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.